Hello students, இப்போ நம்ம queuing theoryல ரெண்டாவது ப்ராப்ளம் பார்க்கலாம். Patients arrive at a clinic according to a Poisson distribution at a rate of 30 per hour. ஸோ ஏதோ ஒரு கிளினிக்கில் 1 ஹவருக்கு 30 பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. The waiting room does not accommodate more than 14 patients. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் ஸோ அந்த கிளினிக்கில் ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது. அந்த வெயிட்டிங் ஹாலில் 14 பேஷண்ட்ஸ் மட்டும் 1 ஹவருக்கு 30 பேஷண்ட்ஸ் வந்தால் கூட அந்த வெயிட்டிங் ஹாலில் 14 பேஷண்ட்ஸை மட்டுமே நம்மளால் வெயிட் பண்ண வைக்க முடியும். ஸோ 14 பேஷண்ட்ஸ் வெயிட்டிங் ஹாலில் இருந்தாங்கன்னா ஒரு பேஷண்ட் வேணால் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் அதாவது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ மொத்தமாகவே அந்த சிஸ்டத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் இன் த சென்ஸ் அந்த இடத்துல கிளினிக் ஓகேவா, அந்த கிளினிக்கில் மொத்தமாக ஒரு டைமில் 15 பேஷண்ட்ஸ் மட்டுமே இருப்பாங்க ஓகேவா. Examination time per patient is exponential with mean rate of 20 per hour. ஸோ அந்த டாக்டர் வந்து பேஷண்ட்ஸை 1 ஹவருக்கு 20 அவரோட சர்வீஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 20 பேஷண்ட்ஸ்க்கு அவர் வந்து இது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காரு ஓகேவா. ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பிடுவார். ஃபைண்ட் த ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த எஃபெக்டிவ் அரைவல் ரேட் அட் த கிளினிக். ஃபஸ்ட்டு கொஷின் எஃபெக்டிவ் அரைவல் ரேட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அன் அரைவிங் பேஷண்ட் வில் நாட் வெயிட். ஸோ ஒரு பேஷண்ட் வந்த உடனே ஓகேவா. ஸோ ஒரு பேஷண்ட் வந்த உடனே டைரெக்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்னா என்ன அர்த்தம், அந்த அந்த சிஸ்டத்திலே ஒரு கஸ்டமர் கூட இருக்கக்கூடாது, ஈவன் வெயிட்டிங் ஹால்லையும் இருக்கக்கூடாது, டாக்டர்கிட்ட இருக்காத பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வந்த உடனே நேராக டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண முடியும். ஸோ அப்போனா என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஃபார் தேர் இஸ் நோ கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம், அதாவது த சிஸ்டம் இஸ் ஐடியலுக்கான ப்ராபபிலிட்டி P0 கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ கொஷின் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுட்டா இது ஒன்றுமே இல்லை, ஃபார்முலா இருக்க போது ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம் ஓகேவா. வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் until a patient is discharged from the clinic. அப்போனா என்ன மீனிங், இந்த பேஷண்ட் கிளினிக் முடித்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் போகிற வரை அவங்க ஆவரேஜாக கிளினிக்கில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பார். அப்போனா வெயிட்டிங் டைம், ஸோ வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம், ஸோ க்யூவில் வெயிட் பண்ண நேரம் ப்ளஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ண நேரம், இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் வெயிட்டிங் டைம் ஆஃப் ஏ கஸ்டமர் இன் த சிஸ்டம் இல்லையா. அப்போனா இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், WS கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொஷின் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாச்சா. இப்போ பாருங்கள், இங்கே வெயிட்டிங் ஹாலில் 14 பேஷண்ட்ஸ் மட்டுமே இருக்க முடியும். ஸோ மொத்தமாக வெயிட்டிங் ரூமில் 14 பேஷண்ட்டு, டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்டுன்னு சேர்த்து மொத்தமாக அந்த சிஸ்டத்தோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 15 பேஷண்ட்டு மட்டுமே ஓகேவா. ஸோ இங்கே கெப்பாசிட்டி வந்து ஃபைனைட் கெப்பாசிட்டி, அது தெரிஞ்சாச்சா. இன்னொன்று இங்கே நிறைய, அதாவது ஒரே ஒரு கிளினிக் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கிளினிக்கில் வேறு எதுவும் டாக்டர்ஸை பற்றி மென்ஷன் பண்ணாதனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு டாக்டர் மட்டுமே பேஷண்ட்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்ற மீனிங் ஓகேவா. அப்போ சிங்கிள் சர்வர் என்னது ஃபைனைட் கெப்பாசிட்டி, இது என்ன மாடல். ஸோ இதனால தான் ஸோ இங்கே வெயிட்டிங் ஹாலில் 14 பேஷண்ட்ஸ் மட்டுமே இருக்கிறதுனால இது ஒரு ஃபைனைட் கெப்பாசிட்டி. அண்ட் ஆல்சோ ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் கூட கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இங்கே நம்ம வந்து அந்த மாடல் வந்து எப்படி டினோட் பண்ணுவோம், MM1 இங்கே சிங்கிள் சர்வர் வந்து 1 இன்ட்டு K இன்ட்டு FI/F1 போடுவோம் இல்லையா. ஸோ இங்கே கேன்னு டினோட் பண்ணுறதுனால நம்மளோட கேன்றது ஃபைனைட் கெப்பாசிட்டி அண்ட் அதோட கெப்பாசிட்டி என்னன்றதை நம்ம கேன் டினோட் பண்ணுறோம். இங்கே கேவோட வேல்யூ 14 கஸ்டமர்ஸ் இன் த ஹால் ப்ளஸ் 1 கஸ்டமர் வித் டாக்டர் வில் பி கன்சல்டிங் வித் டாக்டர். ஸோ டோட்டலாக இங்கே கேவோட வேல்யூ என்ன 15, ஃபைனைட் கெப்பாசிட்டி ஒரு இதுன்றதுனால இங்கே நம்ம என்ன மாடல், திஸ் இஸ் த மாடல் 3. ஸோ மாடல் 3னா மாடல் 3க்கான ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். மாடல் 3 ஃபார்முலா, மாடல் 3க்கான PN வந்து இது P0 வேல்யூ 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து லாம்டா நாட் ஈக்குவல் டு மியூவாக இருக்கும்போது அண்ட் இன்னொரு ஃபார்முலா லாம்டா ஈக்குவல் டு மியூவாக இருக்கும்போது. நம்ம ஃபஸ்ட்டு இது எந்த வகையில் வரும்னு பார்த்தோம்னா, லாம்டா வந்து 30 அண்ட் மியூ வந்து 20, ரெண்டுமே வேறு இருக்கு இல்லையா, நாட் ஈக்குவல். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபார்முலாஸும் நாட் ஈக்குவலாக இருக்கிற ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ P0க்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், LS வேணும்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஃபார்முலா வந்து இந்த மாடலை பொறுத்தவரை லாம்டா ஈக்குவல் டு மியூவா லாம்டா நாட் ஈக்குவல் டு மியூவான்னு செக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ அடுத்து எஃபெக்டிவ் அரைவல் ரேட், அவங்க ஃபஸ்ட்டு கொஷினே பார்த்தீங்கன்னா வெறும் அரைவல் ரேட்டில் இந்த ஃபைனைட் கெப்பாசிட்டி பொறுத்தவரை ஃபைனைட் கெப்பாசிட்டி நமக்கு மாடல் 3 மாடல் 4ல் வரும் இல்லையா. ஸோ இதில் நமக்கு எஃபெக்டிவ் அரைவல் ரேட்டு லாம்டா டேஷ்னு ஒன்று கண்டுபிடிப்போம் ஓகேவா. ஸோ அதை தான் அவங்க கேட்காட்டியுமே அதை கண்டுபிடிச்சா தான் நம்ம ஒரு சில இதுக்கு தேவைப்படும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்டிவ் அரைவல் ரேட் கேட்டிருக்காங்க. எஃபெக்டிவ் அரைவல் ரேட்டுக்கான ஃபார்முலா லாம்டா டேஷ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு 1 - P0. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம போடலாம்.
ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே லாம்டா என்ன மியூ என்னன்னு பார்க்கணும்னா இங்கே லாம்டா என்ன அரைவல் ரேட் வந்து லாம்டா ஈக்குவல் டு 30 per hour அண்ட் சர்வீஸ் ரேட் மியூ ஈக்குவல் டு அவங்களவே 1 ஹவருக்கு 30 பேஷண்ட்ஸ் தான் வராங்க அண்ட் 1 ஹவருக்கு 20 பேஷண்ட்ஸ்க்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க கொடுத்ததுனால இது லாம்டா நாட் ஈக்குவல் டு மியூ ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன நமக்கு எஃபெக்டிவ் அரைவல் ரேட்டை நம்ம லாம்டா டேஷ்னு டினோட் பண்ணுறோம். நம்ம மாடல் 1 மாடல் 2க்கு லாம்டா மட்டுமே வச்சு சம் போடுவோம். பட் மாடல் 3 அண்ட் 4க்கு லாம்டா டேஷ்னு ஒன்று கண்டுபிடிப்பேன். இதில் லாம்டா டேஷ்க்கு இது ஃபார்முலா, பட் மாடல் 4க்கு வேறு வரும் ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து மியூ இன்ட்டு 1 மைனஸ் பி நாட்டு. இங்கே பி நாட்டுன்றதுக்கு ஃபார்முலா இருக்குது. லாம்டா நாட் ஈக்குவல் டு மியூவாக இருக்கும்போது பி நாட்டுக்கான ஃபார்முலா இது தான். ஸோ ஜஸ்ட்டு லாம்டாவுக்கும் மியூவுக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு பி நாட்டோட வேல்யூ 0.00076ன்னு வரும் ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நான் லாம்டா டேஷ் போடல. ஸோ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம லாம்டா டேஷ் ஃபார்முலாவில் மியூ இன்ட்டு 1 மைனஸ் பி நாட்டுன்னு போட்டோம்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 19.98ன்னு கிடச்சிரும் ஓகேவா. ஸோ வாட் இஸ் செகண்ட் கொஷின் ஹியர்? செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா what is the probability that an arriving patient will not wait ஓகேவா. ஸோ ஒரு பேஷண்ட் வந்துட்டு இருக்கவங்க நேராக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ கஸ்டமர் இன் த சிஸ்டம். அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? பி நாட் தான் கண்டுபிடிக்கணும். பி நாட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறதுனால ஜஸ்ட் எடுத்து என்ன பண்ணியாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், the expected waiting time until the patient discharged from the clinic. அப்போ அந்த பேஷண்ட் வந்து க்யூவில் வெயிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கிளினிக்கை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் அவர் எவ்வளோ நேரம் ஆவரேஜாக அந்த ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணியிருப்பாங்கன்றது தான் கொஷின். ஸோ அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் எ பேஷண்ட் இன் த சிஸ்டம், தட் இஸ் WS கண்டுபிடிக்கணும். WSக்கு நம்ம இங்கே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா LS பை லாம்டா டேஷ்னு போட்டிருப்போம். லாம்டா டேஷ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம LS மட்டும் கண்டுபிடிக்கலாம். LSக்கான ஃபார்முலா வென் லாம்டா நாட் ஈக்குவல் டு மியூவாக இருக்கும்போது LSக்கான ஃபார்முலா இதில் எடுத்துகிட்டு வந்து K வேல்யூ, லாம்டா வேல்யூ, மியூ வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் LS இஸ் ஈக்குவல் டு 13.024 ஓகேவா. ஸோ இது LS வேல்யூ அண்ட் WSக்கான ஃபார்முலா என்ன? LS பை லாம்டா டேஷ். நம்ம மாடல் 1க்கும் 2க்கும் லாம்டா அதாவது WS வேணும்னா LS பை லாம்டான்னு போடுவோம் மாடல் 1 அண்ட் 2க்கு. பட் மாடல் 3 அண்ட் 4க்கு லாம்டா டேஷ் போடுவோம் ஓகேவா. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணால் WS இஸ் ஈக்குவல் டு 0.6 per hourன்னு வந்துடும் ஓகேவா. தட்ஸ் ஆல்.